நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட அப்டேட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SANTRA TECHSPOT. இந்த வீடியோவில் ODBC கனெக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து டேட்டா பேஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம், ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், இல்லைனா நம்மளுடைய விசுவல் ஸ்டூடியோவோ ஜாவாவோ ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம வந்து டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணணும், இல்லை VB6 நீங்கள் டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ODBC கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ODBC கனெக்ஷன் இருந்தால் தான் அந்த டேட்டா பேஸை வந்து நம்மளால் ப்ரோக்ராமிங் சைட்லேருந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் SQL சர்வரை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அதை வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த SQL சர்வரை வந்து நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா அதை கூட நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு டேட்டா பேஸ் இன்ஜின், சர்வர் நேம், SQL சர்வர் அத்தன்டிகேஷன், அப்புறம் லாகின் வந்து SA, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதில் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து SQL சர்வர் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த இது கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இங்கே நம்ம என்ன டேட்டா பேஸ் நம்ம க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா பேஸுக்கு தான் நம்ம வந்து அங்கே வந்து ODBC கனெக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் டெமோ அப்படின்னு ஒன்று இருக்கும். இது தான் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டேட்டா பேஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணலன்னா இந்த டேட்டா பேஸில் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் நியூ டேட்டா பேஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து இதில் டேட்டாபேஸ் நேம் கேட்கும், அதில் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு demo2 அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த demo2 அப்படிங்கிற அந்த டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு டேட்டாபேஸ்க்கு தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணாலே நமக்கு வந்து போதும். ஸோ இந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் வந்து போய்க்கோங்க. இந்த கண்ட்ரோல் பேனலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்சஸ் ப்ராக்கெட்டில் ODBC அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சிஸ்டம் DNS அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதில் என்ன பண்ணுங்கன்னா ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் SQL சர்வர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபினிஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வர் நேம் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து SQL சர்வர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதில் டெஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா அதை வந்து நீங்கள் வந்து பிளாங்காக விட்டுடலாம். அடுத்தது விச் SQL சர்வர் யூ வாண்ட் டு கனெக்ட் அப்படின்னு கேட்கும். அதில் நீங்கள் இந்த இந்த ஆரோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அந்த சர்வர் நேம் காமிக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு காமிக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை ஒன் டைம் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, அதில் வந்து சர்வர் வந்து லோட் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ அந்த லோடிங் வந்து கம்ப்ளீட் ஆனதும் நம்மளுக்கு வந்து சர்வரோட லிஸ்ட் வந்து காமிக்கும். ஸோ அப்படி காமிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் வந்துட்டு கிளிக் பண்ணி கனெக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்ப கனெக்ட் பண்ணுற ஒரு கன்சோல் மாதிரி வரும். அதில் சர்வர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இதில் வந்து நம்ம வந்து 2 ஆத்தென்டிகேஷன் வந்து பண்ணலாம். ஒன்று வந்து விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன், இன்னொன்று வந்து SQL சர்வர் ஆத்தென்டிகேஷன். ஸோ நம்ம வந்து எப்போவுமே SQL சர்வர் பண்ணலாம், ஏன்னா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ லாகின் ஐடி வந்து SA அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சர்வர் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு சேஞ்ச் த டிஃபால்ட் டேட்டாபேஸ் டூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மாஸ்டர் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நம்ம அங்கே கிரியேட் பண்ண டேட்டாபேஸோட நேம்ஸ் வந்து காமிக்கும். நான் வந்து demo2 அப்படிங்கிற ரெண்டு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் எந்த டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் டெமோ அப்படிங்கிற இந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ அடுத்து இதெல்லாம் கேட்கும். இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைனா அப்படியே பிளாங்காக விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். நம்ம வந்து பண்ண கான்ஃபிகரேஷன்லாம் லிஸ்ட் பண்ணி ஒரு பேஜ் ஒன்று வரும்.
இதில் டெஸ்ட் டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரணும். ஸோ இப்படி வந்தால் தான் உங்களுடைய SQL சர்வருக்கு நீங்கள் வந்து ஒரு ODBC வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபெயில்ட் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ஃபெயில்ட் ஆகாமல் நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஓகே கொடுத்துட்டு இதில் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து SQL சர்வர் அப்படிங்கிற இது வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரோக்ராமிங்லேயோ இல்லைன்னா நீங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட்லேயோ உங்களுடைய சர்வரை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த ODBC கனெக்ஷன் மூலமாக. ஏன்னா அந்த ODBC இந்த கனெக்ஷன் தான் நம்மளுடைய டேட்டாபேஸ்க்கும் ப்ரோக்ராமிங்க்கும் ஒரு கனெக்ஷனை நம்மளுக்கு வந்து லோக்கலில் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் இந்த SQL சர்வரை நம்ம வந்து VB கூட கனெக்ட் பண்ணி எப்படிலாம் டேட்டாபேஸில் இன்சர்ட் அப்டேட் ஸோ டேட்டாபேஸ் ஹேண்ட்லிங் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.